ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் வந்திருக்க தலைவன் தலைவி இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆனது சண்டை போடுறாங்க போட்டுகிட்டே இருக்காங்க. இவன் நடிக்க அவன் நடிக்க இது பத்தாதுன்னு இந்த பொண்ணோட அண்ணன், இந்த மாப்பிள்ளையோட தம்பி, இவங்க அப்பா, மாமனார்னு எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. பட் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்டிங் அவங்க அறியாமல் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. அந்த லவ்வை வந்து இயக்குனர் வந்து கடைசியில் வந்து காமிச்சிருக்காரு. பட் கிளைமேக்ஸ் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா அடித்து நம்மளை வந்து ரொம்ப சேதாரம் பண்ணிடுறாரு. படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு புரோட்டா மாஸ்டர் ஆகிறாரு. ஃபேமிலியை வந்து அந்த ஹோட்டலில் ரன் பண்ணுது. இந்த பக்கம் நித்யா மேனன் வந்து 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நித்யா மேனன் அவங்க அப்பா உட்பட நல்லா சாப்பிட்றாங்க. இவரும் விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் என்ன தான் சண்டை போட்டாலும் கடைகளில் உட்காந்து ஒரு 10-20 புரோட்டா சாப்பிட்றாரு. சாப்பாடு இவருக்கு பஞ்சமே இல்லை. இவரே ஹோட்டல் வச்சுருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் அப்பப்போ நிறையா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது, அதுக்குள்ள ஒரு ஒத்து போகிறது, இது எல்லாமே ஜென்ரலாக ஃபேமிலி நடக்கிற விஷயம், நம்ம அங்கங்கே பார்க்குற விஷயம்ன்றதுனால ஒரு பரவலான ஒரு நேம் எனக்கு இந்த படம் ஒத்து போகுது. அதேமாதிரி பார்த்தாலே பரவசம்னு பாலச்சந்திரன் ஒரு படம் பண்ணியிருப்பார். லவ் பண்ண கூட மாதவனும் சிம்ரனும் அவங்களும் எப்பயாவது சண்டை வந்துட்டே இருக்கும். கடைசியில் டைவர்ஸே பண்ணிடுவாங்க. டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க லவ் பெருசாகி திரும்ப சேர்ந்துருவாங்க. இது கிட்டத்தட்ட அப்படியே தான் டைவர்ஸ் அளவு போய் சேர்றாங்க. பட் ஒரு கிராமத்து படம்னா நிறைய அடிதடி, காட்டு கத்து இதெல்லாம் இருக்குது. விஜய் சேதுபதி ஜென்ரலாகவே கொஞ்சம் கத்தி பேசுவாப்புல, இதில் கத்திக்கிட்டே இருக்காப்புல. படத்தில் கத்தி சண்டையோட இவர் கத்தி பேசுகிற சண்டை அவன் காதையே வந்து டெசிமலே பிக்கிற மாதிரி இருக்குது. 10வது வரைக்கும் நித்யா மேனனும் சண்டை போடுறாங்க. திருச்சி தமிழத்தில் பார்த்தா பொண்ணான்னு யோசிக்கிறோம் அப்படி இருக்குது. விஜய் சேதுபதியை பார்த்து மொத்தம் அந்த புரோட்டா மாஸ்டர் அவரே அவங்க மொத்தம் புரோட்டா மாவு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இது பத்தாதுன்னு அவங்க அப்பா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாப்புல. படத்தில் வந்து உட்காந்து பேசினா பல ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதனால் அப்படி சால்வ் பண்ண ஒரு பெரிய சண்டையாக போகுது நம்ம யோசிப்போம். பட் அவங்க எங்கேயுமே உட்காந்து பேசுகிறதே இல்லை. அப்படி உட்காந்து பேசினாலும் அவங்க வாயில் பேசுவாங்க. பார்த்தா புரோட்டா குருமான்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. படத்தில் அப்பப்போ யோகி பாபா வந்து காமெடி பண்ணுறாப்புல. நித்யா மேனன் வந்து ஒரு கவனிக்கிற விதம், குறிப்பாக நித்யா மேனன் மாமியார் அவர் அந்த அவங்க நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் ஒரே ஃபிலிம்ல கொஞ்சம் போர் அடித்தாலும் கிராமத்து படம்ன்றனால அப்படி தான் இருக்குன்ற மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிராமத்து பெண்ணில் ஒரு படம் ரம்மியமாக பார்க்கலான்னு போனால் கத்தி சண்டை போட்டு நம்ம காதை வந்து கன்ஃபார்மாக பிடிச்சிடுறாங்க. பட் இதெல்லாம் படம் எதனால் ஜெயிச்சிருக்குன்னா, ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலினால் சண்டை இருக்கத்தான் செய்யும், இதுக்கெல்லாம் வந்து டைவர்ஸாக அப்படின்னு கேட்குற மனப்பான்மை தான் இங்கே நிறையா மக்களுக்கு குறிப்பாக கிராமங்களில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனைனா சொந்தக்காரங்க எப்படி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்றது இதில் வந்து விஜய் சேதுபதியோட மச்சான் அவர் அழகாகவே பண்ணியிருக்காரு. நித்யா மேனனோட அண்ணன், அவன் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ள இருக்க உள்நோக்கம், இது எல்லாத்தையும் படத்தில் அழகாக வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் கூட அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்கும்போது கூட ஒரு காமெடி வந்து இவங்க வைக்க தவறல. தலைவன் தலைவி அந்த ஒரு டைட்டில், விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் அருமையாக நடிக்கக்கூடியவங்க. இவங்களோட காம்போ, சாங்கு இதெல்லாமே சேர்த்து படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. அது வந்து இந்த மாதிரி பிசி சென்டரில் நிறைய இன்னும் சீரியல் பார்க்குற குரூப் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தேட்டருக்கு ஒரு நாள் தான் மாமன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் எதிர்பார்த்து இல்லை ஒரு கிராமத்து ரீதியான படங்கள் பார்ப்பீங்கன்னா பிடிக்கும். மற்றபடி ஒரு படம்னா ஏதாவது உங்களுக்கு உணர்வை தரணும், டைம் பாஸையும் தாண்டி நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து நாட் அட்வைசபிள். பாண்டியராஜ் கிராமத்து என்டர்டெய்னர் நல்லா கரெக்டாக கொடுக்குறது வந்து பக்காவான ஆள். ஏற்கனவே அவர் எடுத்த பசங்க நல்ல ஒரு படம், முதல் படம். அப்புறம் கேடி பில்லா, இடாடி ரங்காவ், அப்புறம் கடைக்குட்டி சிங்கம், நிறையா படங்களை வந்து சக்ஸஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்துலையும் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு முந்தின படத்தில் இருக்கிற அந்த ஒரு டச்சிங் இந்த படத்தில் மிஸ்ஸிங். பிகாஸ் படம் ஃபுல்லாக சவுண்ட் இருக்கனால நம்மளால் தாண்டி உள்ள இன்வால்வ் ஆக முடியல. இன்னும் கொஞ்சம் அவர் சவுண்டை குறைச்சி எமோஷன் அதிகமாக்கி இன்வால்வ் ஆகியிருந்தாருன்னா படம் வந்து அந்த மெலோ ட்ராமாவும் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை உணர்வுபூர்வமாக சொந்தங்கள் மத்தியில் நம்ம இன்னும் இணைச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச்சில் ஒரு கொடுத்த கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, அந்த மாதிரி இந்த படம் கமர்ஷியல் ஹிட்டாகவும் நல்லபடியாகவும் பேசப்பட்டிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் சவுண்டு, சண்டை, ஒரு காமெடி ஜிமிக்ஸ் இப்படியே போனதுனால பெருசாக நம்மளை வந்து லைக்கில் ஹார்ட்டை டச் பண்ணல. நல்ல ஒரு புரோட்டா மாஸ்டராக வர நம்ம விஜய் சேதுபதி, நித்யா மேனன் காம்போ நல்லா இருந்தாலும் இவங்க குரூப் ஓவராலாக படமாக கவராமல் போனதுனால புரோட்டா சால்னா மிக்சிங் மிஸ் ஆகிடுச்சு. வாங்கப்பழம் பஞ்சுலைன், தலைவன் தலைவி, புரோட்டா சாம்பார் 2.25 ஸ்டார் ரேட்டிங். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்பழம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.